Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்மளோடது சாதாரண பந்தம் கிடையாது. பல ஜென்மமாக நம்மளோட உறவு தொடருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ தான் என்னோட ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிறேன். உன்னை தடவையாக பார்க்கும்போதே உன் கூட ஏற்கனவே பழகுன மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. உன்னோட ஆரா எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னெல்லாம் இந்த நச்சுகள் ரகரகமாக கலராக கதை சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப தெய்வீகமாக இருக்குல்ல. எஸ், இதெல்லாம் வெறும் வாய்ஜாலம் அப்படிங்கிற உண்மை புரிகிற வரைக்கும் தெய்வீகமாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு ஜென்யூனாகவே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த நச்சுகள் இந்த பூர்வீக ஜென்ம கான்செப்டையும் வெப்பனைஸ் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் போர்வையில் இருந்துக்கிட்டு ரீஇன்கார்னேஷன் கதையை சொல்லி விக்டிம்ஸை ட்ராப் பண்ணி செட்யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற நச்சுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை நச்சுகள் எப்படியெல்லாம் வெப்பனைஸ் பண்ணுவாங்க, இந்த கேமை எப்படியெல்லாம் அவங்க பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் ஸ்பிரிச்சுவல் ஃபசேட். நச்சுகள் ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பர்ஃபார்மர்ஸ். அவங்க இவால்வெல்லாம் ஆக மாட்டாங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மறுபிறவி கான்செப்ட்லலாம் நம்பிக்கை இருந்தால் உடனே அவங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப ரொமான்டிக்காக, ட்ராஜிக்காக, மிஸ்டீரியஸாக, க்யூரியஸாக இருக்கும். இதில் என்னோடய பர்சனல் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது, அதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சுப்பீரியாரிட்டி ட்ரிக். நம்ம ஆளுங்களுக்கு எப்பயுமே சுப்பீரியாரிட்டி தான் ப்ரையாரிட்டி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சுப்பீரியாரிட்டி காட்டுவாங்க. நான் ஒரு ஏன்ஷியன்ட் சோல், நீ இன்னும் ஸ்பிரிச்சுவலி இவால்வ் ஆகலை, அதுக்கான பக்குவம் உனக்கு வரலை அப்படின்னு சொல்லி எங்கேயும் அவங்க சுப்பீரியாரிட்டியை நிலைநாட்டுவாங்க, உங்களை சப்மிசிவாக ஆக்குவாங்க. எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசுவாங்க. அவங்க சொல்கிற இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்கள் ஆங்ஸைட்டியில் வைப்ரேட் ஆகிட்ருப்பீங்க. அடுத்தது சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் ஸ்டோரிஸ். நம்மளோடது ஒரு தெய்வீகமான பந்தம் அப்படின்னு புதுசாக கதை சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நீங்கள் தான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நீங்களே நம்புகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த உங்களோட இன்னொரு பாதியை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். சோல் லவ் கதையை சொல்லி சோல் பாண்டேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. ட்ராமா பாண்ட் மாதிரி இது சோல் பாண்ட். ட்ராமா பாண்ட் மூலமாக உங்களோட எமோஷன்ஸை ட்ராப் பண்ணுற மாதிரி சோல் பாண்ட் மூலமாக உங்களோட சோலையும் ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பிளாக்மெயில். இந்த நச்சுகள் சொல்கிறத நம்பாமல் நீங்கள் கேள்வி கேட்குற பட்சத்தில் ஸ்பிரிச்சுவல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டை நீ சந்தேகப்படுற, அவமானப்படுத்துகிற, இப்படியெல்லாம் பேசுனா அது தெய்வ குத்தமாயிடும், இந்த பந்தத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியது தான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க. அடுத்தது கில்ட் ட்ரிப்பிங். கில்ட் ட்ரிப் பண்ணாமல் இருப்பாங்களா நம்ம நச்சுகள்? நோ சான்ஸ். கில்ட் ட்ரிப்புங்கிற இந்த பார்ட் இல்லாமல் ஆட்டம் சூடு பிடிக்காது, சுவையாகவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த எசன்ஸை யூஸ் பண்ணியே தீருவாங்க. போன ஜென்மத்தில் நீ எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஜென்மத்தில் உன்னை என்னால் நம்பவே முடியலை, உன் மேலே எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஆனாலும் போன ஜென்மத்தில் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருப்பேன் போல், அதனால தான் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னாலும் என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியலை. பட் ஸ்டில் உன்னால் ஏற்பட்ட இந்த இமோஷ்னல் வூண்ட்ஸ் ஹீல் ஆகாமல் எனக்குள்ளே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகியிருக்கு. மேபி நீ உன்னோட அன்கண்டிஷ்னல் லவ் மூலமாக என்னோட இந்த இமோஷ்னல் வூண்ட்ஸை ஹீல் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சீங்கன்னு நம்ப வச்சு உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவாங்க. அதுலேயும் இதெல்லாம் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச குத்தம். இந்த மாதிரியெல்லாம் உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த போன ஜென்மத்து கடனை இந்த ஜென்மத்தில் கழிக்க சொல்லுவாங்க. ரெசிப்ட் இல்லாத எமோஷ்னல் டெப்ஸ்
இதெல்லாமே. அடுத்தது சேக்ரெட் செக்ஸ். சேக்ரெட் செக்ஸ் பற்றி பேசி ஃபிசிக்கல் இன்டிமசியை இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்களோட நோக்கம் நிறைவேறின பிறகு இந்த சேக்ரெட் யூனியனில் நம்மளோட எனர்ஜி மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட விக்டிமை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கோல் விக்டிமோட சம்மதத்தோட அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்தது மெசஞ்சர்ஸ் ஆஃப் டிவைன் ட்ரூத். உன்னோட பூர்வ ஜென்ம கடன்களை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் உன் லைஃப்பில் ஒரு மெசஞ்சராக வந்திருக்கேன். அதையெல்லாம் கேட்டு உன்னோட பூர்வ ஜென்ம கடன்களை நீ தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண விடாமல் விக்டிமை இதுக்குள்ளே கட்டி போடுவாங்க, ஸ்டே பண்ண வைப்பாங்க. நச்சுகள் இது மூலமாக அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. இப்போது நான் என்னோட கதையை சொல்ல போகிறேன். அடிக்கடி இவர் என்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரியிற அளவுக்கு போனாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறோம்ல. எனக்கு தெரிஞ்சு நம்மளோடது பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்கும். பல ஜென்மமாக நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது போல் இருக்குது. அதனால தான் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அப்பப்போ சொல்லுவார். நான் கூட இதை ஒரு அளவுக்கு நம்பியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2019 இவர் ஒரு ஸ்டோரியை சொன்னார். அவரோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கதை. என்ன சொன்னாருன்னா, எங்கள் கொள்ளு தாத்தா அவரோட ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு அவங்க மடியில் உப்புக்கல்லை மூட்டையாக கட்டி காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அவர் பண்ணது பெரிய பாவம் இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம், அவர் பண்ணது ரொம்ப பெரிய பாவம். அவருக்கு பாட்டி கூட வாழ பிடிக்கலன்னா அவங்களோட அம்மா வீட்டுக்கு திரும்ப அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு காட்டிலெல்லாம் கொண்டு போய் விடணும், அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் அந்த கொள்ளு தாத்தான்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக என்னோட கொள்ளு பாட்டியாக தான் இருக்கணும். நான் அந்த ஜென்மத்தில் உனக்கு பண்ண பாவத்துக்கு நீ இந்த ஜென்மத்தில் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிற. அதனால தான் உனக்கு என் மேலே ஒரு தீராத கோபம் எப்போவுமே இருக்குது. அதனால தான் நீ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. அதனால தான் நம்ம 2 பேருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது போல் அப்படி இப்படின்னு இவர் ஒரு புது கதையை சொல்கிறாரு. கதையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் நிறைய லாஜிக் இடிக்குதே அப்படின்னு நான் சொன்னேன். என்ன லாஜிக் இடிக்குது? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ பேசாமல் விட்டுரு அப்படின்னு சொன்னார். மொதல் லாஜிக், நான் உங்களை தேடி வரவே இல்லை, சிவனேன்னு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் என்கிட்ட பேசி ப்ரப்போஸ் பண்ணி என் லைஃப்குள்ளே வந்தீங்க. நெக்ஸ்ட்டு, நான் எங்கே உங்களை பழி வாங்கிட்டு இருக்கேன்? கல்யாணம் ஆன நாள்லேருந்து நீங்கள் தான் என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற இந்த கதை உண்மையாகவே இருந்தால் கூட பல ஜென்மமாக நீங்கள் தான் மோசமான ஆளாக இருந்திருப்பீங்க. என்னை விடாமல் தேடி பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே பொழப்பாக இருக்குது. இந்த ஜென்மத்திலையும் கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சி என் லைஃப்குள்ளே என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கதை சொன்னாலும் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கலை. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க ஷேர் பண்ணாங்க. இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வித் ஹர் பெர்மிஷன் நான் அவங்களோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 years பேக் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லி மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு. எனக்கு உன்னை பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, மின்னல் தக்குன மாதிரி இருந்துச்சு. அந்த மொமெண்ட் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை இதுக்கு முன்னாடியே என்னோட கனவுல பார்த்துருக்கேன். ஒரு ஏஞ்சல் அடிக்கடி என்னோட கனவுல வரும். அதோட கண்விழி ப்ரௌனாக இருக்கும். தலைமுடி வெயிலில் பட்டு ரெட்டாக ஷைன் ஆகும். என்னோட அந்த தேவதை ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கூட அப்படி யோசிப்பா. என்னோட கனவுல அந்த ஏஞ்சல் மாதிரியே தான் நீ இருக்க. பெண்ணல்ல ஊதாப்பு சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை கேட்டு நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். போன ஜென்மத்தில் உனக்கு வயலட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜென்மத்தில் உனக்கு க்ரீன் கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு வயலட் கலர் பிடிச்சிருக்கு. நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு பிடிச்ச அந்த க்ரீன் கலரில் ஒரு டைரி வாங்கி அதில் உன்னை நினச்சி நான் கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்லி ஒரு டைரியை கிஃப்ட் பண்ணாராம்.
இந்த மாதிரி அடுக்கடுக்கா நிறைய இந்த பூர்வ ஜென்ம கதையெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இவங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் இவங்களுக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் க்ரீன் கலரில் ஒரு டைரியை வாங்கி அதில் அவசர அவசரமாக நிறைய கவிதையெல்லாம் எழுதி அதை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு பிடிச்ச கலரில் டைரியை வாங்கி உன்னை நினச்சி கவிதையெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுருக்காரு. ஆனால் போன ஜென்மத்தில் எனக்கு பர்பிள் தானே பிடிக்கும், நீ எதுக்கு க்ரீன் கலரில் டைரி வாங்கின அப்படின்னு இவங்களும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்ட்யூஷன், உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு ஏதேதோ கதையை சொல்லி அவரும் சமாளிச்சிட்டாராம். இது எல்லாமே இவங்களோட தந்திரம் சூழ்ச்சிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் புரியுது. ஆனால் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நச்சுகள் அவங்க விளையாடுற எல்லா கேமையும் மற்றவங்களோட நம்பிக்கைகளை ஆதாரமாக வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கைக்குள்ளே உங்களை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ உங்கள் நம்பிக்கைகளை யூஸ் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் பிலீஃப் சிஸ்டம்குள்ளேயே உங்களை ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே ஃபார்மேட்டில் ரீஇன்கார்னேஷனுங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்களோட விக்டிம்ஸை ரொம்ப ஈஸியாக ட்ராப் பண்ணிடுவாங்க. தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், உங்களோட பிலீஃப்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்குள்ளே தான் நீங்களே ட்ராப் ஆகியிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த இமோஷனல் ட்ராப்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. Bye friends.